காத்தா அவ அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாள் துன்ப வெள்ளம் பறந்திடும் காத்தா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அபய குரல் கொடுத்தா அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்து ஆத்தா அவ அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாளே துன்ப வெள்ளம் பறந்திடும் காத்தா எங்க முத்து மாரியம்மா எல்லோரையும் வாழ வைக்கிற சமயபுரம் மாரியம்மா எங்க முத்து மாரியம்மா எல்லோரையும் வாழ வைக்கிற சமயபுரம் மாரியம்மா அத்தோரே ஆத்தா காத்து இருப்பா அன்பாலே நம்மள காத்து நடப்பா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அபய குரல் கொடுத்தா அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்து ஆத்தா அவ அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாளே துன்ப வெள்ளம் பறந்திடும் காத்தா அத்தோடு வட்டாடு கட்டக்கண்டு எங்க வம்பா உடுக்க போட்டு ஆடக்கண்டு எங்க வம்பா உடுக்க போட்டு ஆடக்கண்டு அருளாடி உருவாடி பாடி வந்தே சமயபுரத்தாட கண்டே கண்டே அருளாடி உருவாடி ஆடி வந்தே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அபய குரல் கொடுத்தா அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்து ஆத்தா அவ அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாள் துன்ப வெள்ளம் பறந்துடும் ஆத்தா அருமையான பக்கமேளம் அருமையான வழிவிரிக்கு இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகாமுனி ஆடியோஸ் அன்னார்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட வணங்கணுமா இல்லையா வணங்கிறோமானே பொன்மகள தேவி அம்மா பொற்பள காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா பொன்மகள தேவி அம்மா பொற்பள காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா பொன்மகள தேவி அம்மா பொற்பள காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா திருவப்பூரில் வாழ்பவளே முத்து மாரியம்மா திருவப்பூரில் வாழ்பவளே முத்து மாரியம்மா திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா அகில வெள்ளா உன்னாத்து அம்மா உந்தனாத்து 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 பொன்மகள தேவியம்மா பொற்பள காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா நகையிலே வாழ்பவளே நெல்லுக்கர மாரியம்மா நகையிலே வாழ்பவளே நெல்லுக்கர மாரியம்மா நர்த்தமல நாயகியாம் நம்ம முத்து மாரியம்மா நர்த்தமலை நாயகியாம் நம்ம முத்து மாரியம்மா சத்தியுமையானவளே சமயபுரத்து மாரியம்மா சத்திய மங்களத்தில் பண்ணாரி மாரியம்மா சத்திய மங்களத்தில் பண்ணாரி மாரியம்மா அகிலமெல்லா உன்னாச்சு அம்மா உந்தன் நல்லாச்சு 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 பொன்னகல தேவியம்மா பொற்பள காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா
திருநெல்வேலியிலே காந்தி மதியம்மா அகிலமெல்லா உன்னாத்து அம்மா உந்தனாத்து அகிலமெல்லா உன்னாத்து அம்மா உந்தனாத்து பொன்னவள தேவியம்மா பொன்னள காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா ஆலங்குடி வாரியம்மா அறந்தாங்கி வீரமேம்மா கோவை மாநகரினிலே பண்டு மாரியம்மா ஈரோடு நகரினிலே ரெண்டு மாரியம்மா சின்ன மாறி பெரிய மாறி சில ரெண்டு பொண்ணு ராயி சின்ன மாறி பெரிய மாறி சிறு பொண்ணு ராயி சேலமா நகரிலே கோட்டை மாரியம்மா சிங்கப்பூர் நாட்டிலே வீரமகாளியம்மா அகிலமெல்லா உன்னாத்து அம்மா உந்தனாத்து அகிலமெல்லா உன்னாத்து அம்மா உந்தனாத்து அகிலமெல்லா உன்னாத்து அம்மா உந்தனாத்து அகிலமெல்லா உன்னாத்து அம்மா உந்தனாத்து பொன்னவள தேவியம்மா பொன்னள காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரம காளியம்மா பேரன்பு கொண்ட பெரியோர்களே பெருமதிப்பிற்குரிய தாய்மார்களே காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கி கொண்டிருக்கும் எனதருமை உழவர் பெருங்குடி மக்களே வருங்கால வாலிபர்களே எதிர்கால இளைஞர்களே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என இந்நிகழ்விற்கு அனுமதி அளித்து காவல் காத்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளே உங்களது அத்துணை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது சேதுபதி கதாபாத்திரத்தை துவங்குவதற்கு முன்பாக பெட்டிக்கார ஐயா நான் பேசுறத உங்களுக்கும் நீங்க பேசுறத எனக்கும் புரிய வைக்கக்கூடிய உன்னத தாய் ஒருத்தி இருக்காள்ல நம்ம தாய்க்கும் தாயானவள்ல யாரவ எப்படி விட சொல்லணுமா இல்லையா தமிழ் செந்தமிழ் உலகத்தோடு பிறந்த தமிழ் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழ் உலகில் இருக்கக்கூடிய அத்துணை மொழிகளுக்கும் தாய் தமிழ் நமது தாய்க்கும் தாயான சங்கம் பழகண்ட இலக்கணம் இதிகாசம் அது மட்டுமாங்க தோண்ட தோண்ட வருஷத்தை கண்டுபிடிக்க முடியலங்க இப்போ வரைக்கும் எண்ணற்ற சுவடுகள் வந்துகிட்டே இருக்கு குமரி கண்ட கடல்ல மூழ்கி 15,000 வருஷத்துக்கு முன்னாடியே மூழ்கிருச்சுன்னு சொல்லி ஆய்வறிஞர்கள் சொல்றாங்க வரலாறை கண்டுபிடிக்க முடியல ஆனா இப்போ உள்ள சமூகம் சாராயத்தை குடிச்சு சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு அப்படி இருந்துட்டாலும் இந்த தாய் தமிழை வணங்கணும் அப்படின்னா நம்ம முப்பாட்ட முருகன் அந்த தமிழ்கோட முருகனை வணங்கினா போதும் இல்ல வணங்கிடுவோமா தீர்த்தம் கொட்டும் தேவர் மலை தேவர் எல்லாம் வாழுமலை ஐயா தேவர் எல்லாம் வாழுமலை தேவர்களின் கூட்டத்திலே கந்த வேளையா உனக்கு பூசை முகம் காணுதுவார் முருக வேளையா புயம்பட்டி சோழகிலே கந்த வேளையா உனக்கு பூசை முகம் காணுதுவார் முருக வேளையா மழைக்கு மழை அழகா மழையாள தேசமையா மழைக்கு மழை அழகா மழையாள தேசமையா மழையாள தேச விட்டு கந்த வேளையா மழையாள தேச விட்டு கந்த வேளையா மயிலேறி வாரும் ஐயா முருக வேளையா ஐயா மயிலேறி வாரும் ஐயா முருக வேளையா ஏதந்தனத்தானே ஏழேலோ ஏதந்தனத்தானே ஏழேலோ பாசி வளர்ந்த மழை வங்குனி தேரோடு மழை பாசி வளர்ந்த மழை வங்குனி தேரோடு மழை ஊசி வளர்ந்த மழை கந்த வேளையா ஊசி வளர்ந்த மழை கந்த வேளையா உத்திராசம் காக்கு மழை முருக வேளையா ஐயா உத்திராசம் காக்கு மழை முருக வேளையா ஏதந்தனத்தானே ஏழேலோ ஏதந்தனத்தானே ஏழேலோ தன்னானே நானே பொடுதில்லே லேலேலோ தன்னானே நானே பொடுதில்லே லேலேலோ அறுபட வீடு நீ குடி கொண்ட காடு
இருப்பது பழனி மலை இடுவர் கடவர் பக்கத்தில இருப்பது பழனி மலை இடுவர் கடவர் பக்கத்தில பழனி மலை வாழும் எங்கள் தந்தையா பழனி மலை வாழும் எங்கள் தந்தையா மக்கள் வினி தீர்க்க வேணும் முருக வேளையா ஐயா மக்கள் வினி தீர்க்க வேணும் முருக வேளையா பெட்டிக்காரையா என்னதான் கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களை வணங்கிட்டாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வங்கள் இருக்காங்கல்ல கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வங்கள்னா யாரு கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் தாய் தான் தாப்பன் நம்மளோட படைச்சவங்க தானே ஆமா அப்பன ஆத்தாள தானே ஆமா எங்க ஆத்தா எப்படிப்பட்ட தெரியுமா இந்த சேதுபதியோட தாய் எப்படிப்பட்ட தெரியுமாங்க சொன்னா தெரியும் சண்டை பல நேரம் போடுவேன் சரி திட்டுவேன் நீ என் தாயே இல்லைன்னு சொல்லுவேன் சரி அவ சேர்த்து வச்சிருக்க சிறுவாட்டு காசெல்லாம் கூட திருடுவேன் அப்படி இருந்துட்டாலும் என் பிள்ளைகள் எங்க ஆத்தா சொல்லிட்டாலும் நான் பசியா இருக்கிறத மட்டும் என் ஆத்தா விரும்பவே மாட்டா எனக்காக எப்பவுமே சோறாக்கி வச்சுட்டே இருப்பா எப்படி தெரியுமா எங்க ஆத்தா வச்சிருப்பா திட்டி திட்டி பேசினாலும் அட்டிகிள சோறு வப்பா ஓட்டி போன உடம்பு நாளும் சுரவிட்டு பாசம் வப்பா தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவன் நொந்ததில்லை கந்தல் துணி காட்டினாலும் கண் கசங்க பார்த்ததில்லை பொண்ண கேட்கும் வாயில் ஒரு புடவ கேட்டாத்தா நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை ஆடியாத்தா இப்படி ஆத்தா 300 நாள் சுமந்து பெற்றிருந்தாலும் நம்மளை பெத்த அப்பங்கள்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா எப்படி அதிகமான மகிழ்ச்சியையும் காட்ட மாட்டாங்க ஆமா அதிகமான துக்கத்தையும் காட்ட மாட்டாங்க ஏன் காட்ட மாட்டாங்க அதிகமான பாசத்தை காமிச்சாலும் புள்ள கெட்டு சீரழிஞ்சு போயிடுவானோ வீணா போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தையும் காட்டாம ரொம்ப கண்டிச்சா நம்மளை எதிரியா நினைச்சிடணும்னு சொல்லி கோபத்தையும் காட்ட முடியாம மகிழ்ச்சியையும் காட்ட முடியாம மனசுக்குள்ளே வச்சு புடுங்கிக்கிட்டு இருக்க ஒரு ஆண்களுமே கடவுள் தானே நம்மளை பத்த அப்பையும் அத்தனை பேருமே கடவுள் தானே எல்லா உறவுகளும் இருக்கும் போதே அவங்கள கொண்டாடிக்கங்க போனதுக்கு அப்புறம் அப்ப எல்லாம் ஆத்தாளன்னு வருத்தப்பட வேணாம் அப்பன்னு ஆத்தாளம் கேட்கறது என்னங்க உழைச்சு உழைச்சு ஓஞ்சு போன காலத்துல ஒரு வாய் கஞ்சி நிம்மதியா அரபம் இல்லாம ஊத்துவானு தானே வேற என்னங்க கேட்கறாங்க சேர்த்து வச்ச சொத்த குரானா கேட்க போறாங்க இப்படிலாம் இல்ல அதனால யார் தாய் தகப்பன திட்டவனாலும் சொல்லிட்டு எங்க அப்பா எப்பேற்பட்டவர் தெரியுமா எப்படி அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் ஓடும் ரத்தோ நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம் ஓ வேர்வ துளிதான் நாம் படிக்கும் இதிகாசம் உன்னை போல பூமி இல்ல உன்னை விட சாமி இல்ல சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட வேதம் இல்ல கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளுங்கோட நிகர் இல்ல அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் ஒரு உரத்தோ நாடி நரம்பெல்லாம் வாசம் வேர்வத்தொழிதப்பா நான் படிக்கும் இதிகாசம் உன்னை போல பூமி இல்ல உன்னை விட சாமி இல்ல சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட வேதம் இல்ல கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளுங்கோட நெகர் இல்ல அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் வறுமைய சொன்னதில்ல நீ வாடி மனோ நின்ன
உழைச்சு உழைச்சு நீ ஓடானே நான் எழுத படிக்க நீ ஏடானே நேர்மே வழி போகும் தேரானே நான் நிலச்சு நிக்க நீ வேறானே அள்ளும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆழமரமாழாக்கிட போராடி அள்ளும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆழமரமாழாக்கிட போராடி அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம். இப்படி அப்பனை ஆத்தாலும் நம்ம பண்ற செயலுக்காக வருத்தப்படலாம், சந்தோஷம் கூட படலாம். ஏன்னா அவங்களாம் நம்ம ரத்த சொந்தம். ஆனா சம்பந்தம் இல்லாத ஒருத்தி நெல்லு மாதிரி எங்கேயோ விளைஞ்சு எங்கேயோ விதைக்க எங்கேயோ முளைச்சு புடுங்க எங்க நட்டால மகசூல் தராள்ல, அது மாதிரி நம்மளே நம்பி ஒருத்தி வர்றாள்ல, நம்மளே நம்பி ஒருத்தி வர்றாள்ல நம்ம குடும்பத்துக்காக. அவ எப்படிப்பட்டவன் சொல்லல, அவ எப்படிப்பட்டவன் சொல்லணுமா இல்லையா? எல்லோருக்கும் எழுதி வச்சான், எங்களைத்தான் கட்டி வச்சான், பொஞ்சாதியோ பூந்தோரணோ நானும் ரொம்ப சாதாரணம். வெண்ணிலவ மேகம் போல என்ன அவ மூடி வச்சா, மத்தவங்க கண்ணு பட்டா தத்தளிப்பா தந்தவிப்பா. ஒரு கவராணி போல எனக்கு அவ அம்மன் போல, சொல்ல போனா என்ன போல பாக்கியவான் யாரும் இல்ல. தாரங்கூட தாய போல ஈடு சொல்ல யாரும் இல்ல. எல்லாம் என் யோகம், ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. ஆத்தங்கர ஈர காத்து மீளவட்டு மோகம் ஆச்சு. போடு நிலாச்சோறு ஏன் பொண்ணு மணி தேரு, நீரில் வந்து சேரு நான் சொட்டுங்கணிச்சாரு. ஊசி தட்டாம் பிடிக்கும் போது உருண்டு விழுந்தவன், நம்ம ஓட்டான் சில்லு ஆடும் போது அடுக்கி விழுந்தவன். ஊசி தட்டாம் பிடிக்கும் போது உருண்டு விழுந்தவன், நம்ம ஓட்டான் சில்லு ஆடும் போது அடுக்கி விழுந்தவன். கூட்டமாக சேர்ந்து நாம மீன் பிடிச்சதும் கையில கொளுத்தி மீன் குத்து சின்ன கதறி அழுததும் உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? ஏ உசுர ஒன்ன நானும் மறக்க முடியுமா? உன்னை பிரிஞ்சு காஞ்ச விரவும் எருவும் பொறுக்க கூடையோடு வருவேன். நான் கார காயும் ஈச்ச பழமும் வரிச்சுமே தருவேன். காஞ்ச விரவும் எருவும் பொறுக்க கூடையோடு வருவேன். நான் கார காயும் ஈச்ச பழமும் வரிச்சுமே தருவேன். ஒரு செயலையில் பீப்பி செஞ்சு ஊதி ஆடுவோம். நாம கண்ணா மூச்சி ஆடும்போது இடுப்ப கிள்ளுவேன். நடந்த கதை எல்லாம் பொய்யா போகுமா? என் காதல் மட்டும் மெய்யா இல்லை நாகுமா? நடந்த கதை பள்ளிக்கூடம் போய் பாதியில தான் கட்டடிச்சு வருவோம். அழுகில் நெல்லிக்கா மாங்க கொய்யாக்காயின்னு வரிச்சு மெதுவோம். பள்ளிக்கூடம் போய் பாதியில தான் கட்டடிச்சு வருவோம். அழுகில் நெல்லிக்கா மாங்க கொய்யாக்காயின்னு வரிச்சு மெதறிவோம். கண்ணாடி பாப்பாத்திய சூழல கட்டி தந்து, கண்ணாடி பாப்பாத்திய சூழல
என்னதான் இருந்துட்டாலும் நம்ம யாரு, எந்த ஊருக்காரன், எந்த ஜில்லாக்காரன் சொல்லுமா இல்லையா? சொல்லிடுமா? சேதுபதி வரலாறு சொல்லக்கூடிய நேரம் கொஞ்சம் அப்படி படுத்து கிடந்தீங்கன்னா நாடகம் சிறப்பா இருக்காது. கொஞ்சம் எழுப்புங்க எழுப்புங்க எழுப்புங்க. மதுரை ஜில்லா, சிவகங்கை சீமை, யானமலை வத்தக்கடை, அருக இருக்கும் செட்டாம்பட்டி, அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜக்கம்பட்டி என்பது எனது ஊராகும். எனது பெயர் சேதுபதி, எனது மனைவி பெயர் செம்பாயி. அண்ணே, இந்த சேதுபதி எப்படிப்பட்டவன் தெரியுமாண்ணே? மாடுபிடி வீரன், சிலம்பாட்ட வீரன், ஒயிலாட்டக்காரன், கோலாட்டக்காரன், வாழ்வீச்சு வீரன். அப்படி இருந்துட்டாலும் ஒரே ஒரு சின்ன பழக்கம் இருந்த நாட்டி. என்ன பழக்கம்? அந்த ஊர் மக்களும் அந்த நாட்டு மக்கள் என்ன எப்படி பேசுறாங்க தெரியுமா? அட அறிவு கட்டவனே, அட மூளை இல்லாதவனே, அட முட்டா பயலே, அட கிறுக்கு பயலே, அட கேன பயலே. யார கேக்குற அப்படி அப்படின்னு என்னைய கேட்டாகனே, உங்களை கேட்கல. என்னண்ணே என்னமோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? உங்களை சொல்லலண்ணே, என்னைய திட்டினாகனே. ஒரு சின்ன பழக்கன்னு சொன்னல, அந்த சின்ன பழக்கம் இருந்த நாண்டி கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொல்லணும். பார்த்தீங்களா, எனக்கு என் முன்னாட்டியும் பிள்ளையே இல்லைண்ணே. அண்ணே தப்பா நினைக்காதீங்கண்ணே. என்னண்ணே செய்யலை நினைக்கிறீங்க? என்ன பண்ணிய 10 வருஷம் பிள்ளைன்னா என்ன பண்ணின்னு கேக்குறேன். அண்ணே பிள்ளையே இல்லாத நாண்டி என்ன தெரியுமா பண்ணேன்? நான் போகாத இடம் இல்லை, ஏறாத இடமும் இல்லைண்ணே. இப்படி தப்பு தப்பா பேசாதீங்கண்ணே. போகாத ஊர் கோவில்கள் இல்ல, ஏறாத மலை கோவில்கள் இல்ல, எத்தனையோ கோவில்கள் போய் வேண்டிட்டாலும் எனக்கு பிள்ளை வர மட்டும் இல்லனே. நான் என்ன தெரியுமா பண்ணேன்? அந்த மதுரை மேலமாசர் இருக்காள் ஆத்தா, அத்தா மீனாட்சி இருக்காள், மீனாட்சிட்ட போய் வேண்டுனங்க. ஆத்தாட்ட வேண்டுனேன். அடுத்த வருஷமே அழகான ஆம்பளை பிள்ளை வெள்ளிக்கிழமை பிறந்தாங்க. வெள்ளிக்கிழமை பிறந்ததால வெள்ளச்சாமி பேர் வச்சு அழைச்சிட்டு வர்றோம். அவனுக்கு வயசு 5. இன்னைக்கு பிறந்த நாள் அவனுக்கு. என் மையம் பிறந்த நாள் இன்னைக்கு. மையம் பிறந்தது மட்டும் சிறப்பு இல்லைங்க, தை மாசம் 3ஆம் தேதி அந்த உரங்காமட்டிலையும் ஜல்லிக்கட்டுங்க. என் மையம் பிறந்தப்ப கூட உரங்காமட்டி ஜல்லிக்கட்டுல தான் இருந்தேன் நான். மறுபடிக்கும் போது தான் சொன்னாங்க உனக்கு மையம் பிறந்திருக்கானு. சரி, அடுத்து நமக்கு அடுத்து இந்த களத்துல களங்கான்றதுக்கு ஒரு அழகான வீரம் பிறந்துட்டான்ட்டு நானும் மகிழ்ச்சியா, உங்க மேனுக்கு நீங்க என்னங்க வாங்கிட்டு போவீங்க பிறந்த நாளுக்கு? எங்க பிள்ளைகளுக்கு கேக்கு வாங்கிட்டு போவீங்க. நீ என்னடா வாங்கிட்டு போவ? உனக்கு வயசு என்ன ஆகுது, அதுக்குள்ளே மயம் பிறந்த நாளுக்கு கேக்கு வாங்கிட்டு போவேங்கிற? ஏண்டா முளைச்சி 2 இலை கூட இல்லை, அதுக்குள்ளேயும் பிள்ளை வைக்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க. சரி, 2Kனா அப்படித்தானே இருப்பாங்க. அப்படி இருந்துட்டாலும் 90களில் பிறந்தவங்க எல்லாம் பாவங்க, எங்களை மாதிரி ஆளுகளாம். இப்ப வரைக்கும் பல பேர் பிள்ளை இல்லாம கல்யாணம் பண்ணாம தர்றாங்க. இவங்க பாருங்க அதுக்குள்ளே என்னென்ன பண்றாங்க பாருங்க, மயம் பிறந்த நாளுக்கு போயிட்டாங்க. சரி, அப்படி இருந்துட்டாலும் நீங்க என்ன வாங்கிட்டு போவீங்க உங்க மயனுக்கு? ஏதாவது பரிசு பொருள் வாங்கிட்டு போவீங்க. அண்ணே ஆல்ரவுண்டுக்காரனே, நீங்க பொண்ணு பாக்குறாங்களா? அண்ணே நீங்க என்ன கல்யாணம் பண்ணல? உங்க வீட்டுலனே ஒரு பிள்ளை யாருந்தால கையில குழந்தையோட ஒரு பிள்ளை புதுசா தாலி கட்டின மாதிரி அலைஞ்சிச்சு. அதான் உங்க அப்பரு சரியில்லைன்னு நினைக்கிறேன். மோசமான ஆளு, சின்னாயி பிடிக்கிறதுல ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு உங்களுக்கு. ஆனா உங்களை அப்பன்னு கூப்பிட்டானே அந்த சின்ன பையன். உங்க பையன் இல்ல, உங்க பையன் இல்ல, உங்க அண்ணன் பையன். இப்படி ஊரா சொல்லிட்டு திரிங்கடா கல்யாணம் ஆகலன்னு எடுவட்ட பிள்ளை. சரி, அப்படி இருந்துட்டாலும் நீங்களே ஏதாவது வாங்கிட்டு போவீங்க. என் மயனுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனா என்கிட்ட எதுங்க காசு? நான் எப்படிப்பட்டவங்க ஆல்ரவுண்டுக்காரரு? என்னங்க? ஆமா, நீங்க நல்ல மனுஷங்க. ஒரு 10 ரூபா நேற்று கேட்டாங்க கொடுக்கலங்க, நீ பிச்சைக்காரங்கிறாங்க. சம்பளம் வாங்கல விடிய காலையில எப்படி செலவு பண்றேன்னு பாக்குறேன், பிச்சைக்காரன் யாருன்னு. சரி, அப்படி இருந்துட்டாலும் என் மயனுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னா அந்த உரங்காப்பட்டில் போய் மாட்டை பிடிச்சாதான். மாட்டை பிடிச்சி 1000 பொற்காசை வாங்கி என் மயன் பிறந்த நாளை கொண்டாடணும்னா நான் மட்டும் போனா சரியா இருக்காது இல்ல? என் நண்பர் ஒண்ணு வேணும் இல்ல? எதுக்குங்க வேணும்? எதுக்கு வேணும்? நல்ல சிந்தனைகளை தரக்கூடியது யாரு? நல்ல நண்பர்கள் மட்டும்தானே. இன்றைக்கு உலகத்துல பெரிய பெரிய பொறுப்புல இருக்க அதிகாரிகளுக்கு பின்னாடி ரத்த சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் இருக்காருன்னா அவர் யாரு? நண்பர் தானே. இந்த கலிகாலத்துல கிடைச்ச ஒரு கர்ணன்னா யாரு? நல்ல நண்பர்கள் தானே. நண்பர்களே 2 விதமா இருக்காங்க. நல்ல நண்பர்கள் கிடைச்சா எல்லாரும் எல்லா இடத்துக்கு போலான்னு சொல்லிக்கிட்டு நம்ம யார் எப்பேற்பட்டவர் சொல்லிடலாமா? நீங்களா சங்கத்தை இழுத்து போட்டு போயிருவீங்க. சேது 14 சேது 14 சேது 14 இந்த சேதுபதி பிறந்தது சிவகங்கை நன்னாடு. சிவகங்கை நன்னாடு, மதுரை மாநகரா மதுரை மாநகரா மதுரை நல்ல மாநகரா. இந்த சேதுபதி பிறந்தது மதுரை நல்ல மாநகரா. சேதுபதி பிறந்தது மதுரை நல்ல மாநகரா. மாடுபுடி வீரனடா மாடுபுடி வீரனடா மாடுபுடி வீரனடா. சண்டாள சேதுபதி நம் மயிலக்காலே வீரனடா. மாடுபுடி வீரனடா மாடுபுடி வீரனடா சண்டாளே மயில
கால சூரனடா வேட்டையில வீரனடா வேட்டையில வீரனடா வேட்டையிலே வீரனடா சண்டாள சேதுபதி நான் வில்லம்புதான் காரனடா வேட்டையில வீரனடா சண்டாள வில்லம்பு காரனடா சேதுபதி நாட்டுக்காரண்டா இந்த சேதுபதி சிவகங்க சீமக்காரண்டா யானவாழ அடடா யானவாழ அடட யானவாழ ஒத்த கடடா எனக்கு அருகருக்கும் தக்க மாட்டிடா சக்கம்பட்டி சீமக்காரண்டா இந்த சேதுபதி சமத்தலகாராம் பிறந்தவன்டா உசிலம்பட்டி அடடா உசிலம்பட்டி அண்ணன் உசிலம்பட்டி சீமக்காரண்டா இந்த சேதுபதி ஒய்யாரமா வளர்ந்தவன்டா மாடுமுடி அடடா மாடுமுடி அண்ணன் மாடுமுடி வீரம் தானடா இந்த சேதுபதி மயிலக்கால சூரம் தானடா வேட்டையில வீரம் தானடா இந்த சேதுபதி வெள்ளக்காரன் தானடா யானவாழ ஒத்த கடை எனக்கு அருகருக்கும் தக்கம்பட்டி தக்கம்பட்டி சீமகிழ நானும் தக்கம்பட்டி சீமகிழ நானும் சமத்தழகா அங்கிருந்து கொஞ்சம் தூங்கிட்டு இருக்க எல்லாத்தையும் கொஞ்சம் எழுப்பிவிடுங்க. சேதுபதி வரலாறு படிக்கக்கூடிய நேரத்தில் சாமியாடி எங்கிட்டு இருந்து வேணாலும் வருவாங்க. ஏறி எங்கடி மிதிப்பாகன்னு எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. படாத இடத்துல பட்டு போய் இந்த நாடகக்காரக வந்தாக சாமி அழைச்சி விட்டாக கண்ட இடத்துல முடி விட்டு இப்படி ஆகி போச்சுன்னா எங்களை சொல்லக்கூடாது. எங்கள் மேலே தோசை இல்லை, சொல்கிறத சொல்லிட்டோம். இன்னமும் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படி எப்படி படுத்து கிடத்தா என்னது? கொஞ்சம் எந்திரிங்கம்மா, எழுப்புங்க எழுப்புங்க. சிறு வயது நடிகர்களாக கொண்டு வந்திருக்காங்க. நாடகம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிடிச்சி வச்சு உட்காந்திங்க நல்லா இருக்காது. கொஞ்சம் கைதட்டுங்க கைதட்டி விசிலடிங்க, கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. கைதட்டுங்க தட்டுங்க. புளியம்பழத்தை ஒழிப்பிருந்தா கூட சத்தமாக விழுந்திருக்கும் போல. ஏங்க அப்பா, கைதட்டுங்க அப்படி சோறா தட்டுங்க, அப்பதான் வரும். அப்படி இருந்துட்டாலும் இந்த சேதுபதி எப்பேற்பட்டவன், எதுல சிறந்தவன் சொல்லணுமா இல்லையா? சொல்லிடுவோமா? எல்லாரும் உட்காருங்கப்பா. சொல்லு. சாமியாரதால எல்லாரும் உட்காருங்க. ஏன் எல்லாரும் எந்திரிச்சு வேடிக்கை பாக்குறியா? உட்காருங்கம்மா. அடனா சேதுபதி ராமனாடா, சேதுபதி ராமனாடா, இந்த சண்டாள சேதுபதி நான் வயலக்காலே வீரனாடா. சேதுபதி ராமனாடா, சேதுபதி ராமனாடா, சண்டாள ஓடிவாடா வரனடா. ஐயனா சிலம்பாட்டம் ஆடுவேண்ணா, சிலம்பாட்டம் ஆடுவேண்ணா, இந்த சண்டாள சேதுபதி நான் சிலம்பாட்டம் ஆடுவேண்ணா. சிலம்பாட்டம் ஆடுவேடா, சிலம்பாட்டம் ஆடுவேடா, சேதுபதி சிலம்பாட்டம் ஆடுவேடா. ஐயனா ஒயிலாட்டம் ஆடுவேண்டா, ஒயிலாட்டம் ஆடுவேண்டா, அடனா உத்தமனார் சேதுபதி ஒயிலாட்டம் ஆடுவேடா, ஒயிலாட்டம் ஆடுவேடா, உத்தமனார் சேதுபதி. ஐயனா ஆட்டத்தில சிங்கமாடா, ஆட்டத்தில சிங்கமாடா, நான் அழகுரு சேதுபதி. ஆட்டத்தில சிங்கமாடா, ஆட்டத்தில சிங்கமாடா, அழகுரு சேதுபதி. ஐயனா வேட்ட இள வீரனடா, வேட்ட இள வீரனடா, நான் வில்லம்புதான் காரனடா. வேட்டையில வீரனடா, வேட்டையில வீரனடா, நான் வில்லம்பு காரனடா. அடடா சேதுபதி சண்டாள ராமனடா, 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 வயலக்காடு அடடா வீரனடா. ஆவா சொல்லு ஒயிலாட்டம் சண்டாள ஆடு வேண்டா, ஆடு வேண்டா, ஒயிலாட்டம் சண்டாள ஆடு வேண்டா.
அடட ஒயிலாட்டம் சண்டாளா ஆடு வேண்டாம் ஆடு வேண்டாம் ஒயிலாட்டம் சண்டாளா ஆடு வேண்டாம் சண்டாள வீரனையா வீரனடா வெள்ளம் போதா சண்டாள காரு நாடா வீரனடா வீரனடா அடட ஆட்டத்திலே சண்டாள சிங்கமாடா சிங்கமாடா அழகனூரு சண்டாளா சேதுவாதி ஆட்டத்திலே சண்டாள சிங்கமாடா சிங்கமையா சிங்கமாடா அழகனூரு ஆடிவாரே வேட்டையில வீரனடா நானும் வெள்ளப்பூரா நாடனடா அப்படி இருந்துட்டாலும் இந்த சேதுபதி ஆட்டம் பார்ப்பதற்கு மக்கள் எங்கெங்கெல்லாம் வருவாங்க எப்படி வருவாங்கன்னு சொல்லணுமா இல்லையா சொல்லிடுவோமா சொல்லணும்பா அடையே மாடுபிடி பார்ப்பதற்கு சேதுபதி மாடுபிடி பார்ப்பதற்கு மதுரை மாநகரே திரண்டு வரும் மாடுமுடி பார்ப்பதற்கு மதுரை மாநகர ஓடி வரும் ஐயே ஒயிலாட்டம் பார்ப்பதற்கு சேதுபதி ஒயிலாட்டம் பார்ப்பதற்கு இந்த ஊரெல்லாம் திரண்டு வரும் ஒயிலாட்டம் பார்ப்பதற்கு இந்த ஊரெல்லாம் சேர்ந்து வரும் ஐயே சிலம்பாட்டம் பார்ப்பதற்கு சேதுபதி சிலம்பாட்டம் பார்ப்பதற்கு இந்த ஜில்லாவிலே ஆளு வரும் சிலம்பாட்டம் பார்ப்பதற்கு இந்த ஜில்லாவிலே ஆளு வரும் அடடா சேதுபதி சண்டாளா ஆட்டம் பார்க்க ஆட்டம் பார்க்க சிவகங்கை சண்டாளா சீம வரும் ஆட்டம் பார்க்க ஆட்டம் பார்க்க ஒயிலாட்டம் சண்டாளா பார்ப்பதற்கு ஊரெல்லாம் அடடா திரண்டு வரும் பார்ப்பதற்கு அடடா மாடுபுடி சண்டாளா பார்ப்பதற்கு மதுரை நல்ல மலகர திரண்டு வரும் பார்ப்பதற்கு சிலம்பாட்டம் சண்டாளா பார்ப்பதற்கு எல்லா வீடு சண்டாளா ஆளு வரும் பார்ப்பதற்கு அடையே ஒயிலாட்டம் பார்ப்பதற்கு எல்லாம் அடடா திரண்டு வரும் பார்ப்பதற்கு
மதுரை மாநகரே திரண்டு வரும். மதுமூடி மதுரை ஒயிலாட்டம் பார்ப்பதற்கு எனக்கு ஒயிலாட்டம் பார்ப்பதற்கு இங்கு ஊரெல்லாம் திரண்டு வரும். வந்தது ரொம்ப மகிழ்ச்சி தாயி. அப்படியே சொன்ன சொல்லு கட்டப்பட்டு அப்படியே உட்காரு. வெள்ளச்சாமி வந்து கூப்பிட்றப்ப வந்தா போதும். அப்படியே உட்காரு தாயி, உட்காரு. கொஞ்சம் வாங்கம்மா கூட்டி போங்க, கீழே விழுந்துடாம உட்காரு தாயி, உட்காரு. வந்து கூட்டி போங்க சொந்தக்காரங்க. வந்த வரைக்கும் மகிழ்ச்சி. அப்படியே உட்காரு தாயி, உட்காரு. என்ன வெள்ளாச்சாமி வந்து சாமி அழைக்கலாம் ஆடு. இதெல்லாம் நிப்பாட்டிட்டு அப்புறம் பாடி வா. எப்படி ஆட விட்டுவிட்டேன்? எங்கேயா பாதியோட சொட்டையா கிடக்குது. ஏ வாசிக்கையா? வாசி தான்டா இருக்கேன். எப்பா வாசிப்பா. காட்டுமல்லி பூத்திருக்க கவல் பாருங்க. மாட்டுக்கார வேலா ஓ மாட்டு. ஏ வாசி சத்தம் கேட்கல. மாட்டுக்கார வேலா மற்ற கொஞ்சம் பார்த்துக்கலாம். போகாத பாதையிலே போக கூடாது சும்மா புத்திக்க. வாங்கி கிழிஞ்சு போச்சா? போகாத பாதையிலே போக கூடாது. மசூர் கூட ஒன்று உன் வீட்டில் ஒழுவத்துக்கு போ. போகாத பாதையிலே போகக்கூடாது. வாசியா காசு தரு. நீ எவ்வளவு கேட்டாலும் தரேன். எவ்வளவு தருவேன்? நான் எவ்வளவுமே தர மாட்டேன். நமக்கே சிக்க மாட்டேங்குது. மனுஷன் மசூர் கூட நடந்து வர மாட்டேன். மத்தவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது. மத்தவங்க பொட்டாட்டி மேல ஆசை வைக்க எவனும் வைக்க மாட்டேன். சண்டை வந்துருச்சு. மத்தவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது. எங்கிட்ட நாய் வெறி நாய் கிளம்பிடுச்சியா? கக்கப்போ இன்றோ ஹலோ கீழே உட்காருங்க. இன்றோ தை மாதம் 3ஆம் தேதி என் நண்பர் சேதுபதி யாரா கூப்பிட்ட என்ன விஷம்னு தெரியல. ஒருவேளை சாரப்பாம்பு விஷமா இருந்தாலும் இருக்கலாம். நண்பா சேதுபதி. சேர்வதியா? நண்பா சேதுபதி. சாமி நண்பா புட்ரா கீழே விழுந்துடாம புட்ரா. நண்பா எப்ப இருப்பா நண்பா. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம். இந்த கருப்பசாமி போடுறவங்க சரி, இந்த சேதுபதி போடுறவங்க ஒல்லியாவே வர மாட்டீங்களா? ஒல்லியாவே சரித்திரமே கிடையாது. ஒல்லியாவே வர மாட்டீங்களா? பப்புனுக்காரன் தான் புத்தி சரியில்லை. சூடு பைய அப்படின்னா உடம்பு ஏறாது. சேதுபதி. ஹலோ டார்லிங், எங்க போறீங்க டார்லிங்? ஹலோ எல்லோ கலர் செல்லம் ப்ளீஸ் சிட் டவுன். உட்கார்றா. அடே அது காது கேட்காதுடா. நீ பேசி அது பாரு சண்டை போடுது. என்ன சண்டை? உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வே. அது என்ன தெரியுமா சொல்லுது? அந்த பப்புனுக்காரனை பார்த்தா என் செத்து பண்ண புருஷன் மாதிரியே இருக்கிறாரு. ஆமா, என்ன கூட்டிட்டு போ. அது நாண்டி நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் புருஷனை அப்படி உட்காருது. ஐயா வெத்தலை பார்க்க போறியா? போட்டு கீழே துப்பாத. இவன் வாயில துப்பு. ஆமா, மணப்பாற காட்பேசு கக்குசு தொட்டி வந்து துப்பிட்டு போ. நண்பா 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 பாரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? பார்த்து எவ்வளோ ஆச்சு? கொலை கொலை. நல்லா இருக்கேன் நல்லா கேட்டேன். அது என்ன கொள்ளன்னு கத்துற? ஏன் நல்லா இருக்கீங்கன்னா ஒண்ணு இப்படி இப்படி கையை கொடுத்து கொள்ளை தான் ஞாபகம் வந்துச்சு. நான் அவருக்கு 4 தென்னை கொலை வேணுமா? வீடு மேயணுமா? கொடுத்துறேன்பா, கொடுத்துரு. அந்த வெள்ளாம செய்யற? நான் 2 கொலை தரேன். 2 கொலை சரியா? என்னென்ன கொலை? ஒன்று வந்து தென்னங்கொலை. சரி. இன்னொன்று பனங்கொலை. என்ன கொலை? பனங்கொலை. பனங்கொலை. சரி நண்பா, இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை இல்லை சனிக்கிழமை.
மறுபடியும் சொல்லு, என்ன கிழமை? சனிக்கிழமை. அடுத்து சேதுபதியிலே சாட்டை கொண்டு வரணும் போலையா? நான் லீவு போட்டுருவேன். சரி நண்பா, கதைக்கு இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நான் என்ன தேதின்னு கேட்டேன், என்ன கிழமைன்னு கேட்கலடா. என்ன தேதின்னு கேட்டியா? என்ன தேதி? 40 80 32. என்னது? 40 30 82 23. 23. நல்லா யோசிச்சு சொல்லு. 83. டேய், இன்னைக்கு என்ன கிழமைடா? தை மாதம். தை மாதம் 3ஆம் தேதி. என்ன கிழமை? சனிக்கிழமை. டேய், தை மாதம் 3ஆம் தேதி எங்கடா சனிக்கிழமை? தை மாதம் 3ஆம் தேதி. என்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கு கிழமையா? அப்படி ஒரு கிழமையே இல்லையாடா. வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. தை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தானே? ஆ. இன்னைக்கு என்ன சிறப்பு? இன்னைக்கு சிறப்பு அங்கே வச்சிருப்பாங்க. டேய், கோயில்ல. அந்த சிறப்பு கேட்கல. இன்றைய நாள் என்ன சிறப்பு உடையது? டேய், இதை பிடிக்கணும். டேய், மாடு பிடிக்கணும். மாடு எப்படி பிடிப்பா? அந்த லட்சணத்தை காட்டு. இந்த போங்க, உங்களுக்கு தான் மாடு பிடிக்க தெரியாது. அவ ஐயாட்ட சொல்லி காட்டி எப்படி மாடு பிடிப்பேன்னு. இப்படி அப்பக்கணும். தேங்க முரட்டு பிடிக்காரன் போலியாவே. நீ எப்படி பிடிப்ப? மாடு இப்படி அங்க பிடிப்பா. கையை எங்க காமிச்சு சொன்னேன்? இப்படி பிடிப்பா. ரொம்ப பிடிக்கும். கொம்ப சொன்னியா கொங்கைய சொன்னியாடா? கொம்பு. கொம்பு தானே. சரி நண்பா, மாடு பிடிக்கிற நீ வீரன் தானே? வீரன் தானே? இன்னைக்கு தை மாசம் நாங்க தான் மதுரையிலே பண்ணாங்கும்புல பின்னத்தூர்ல இருந்து, பின்னத்தூர்ல இருந்து, மணப்பாறையில இருந்து, புத்தானத்துல இருந்து, தோரங்குறிச்சில இருந்து மதுரை வரைக்கும் நாங்க 2 பேரும் தான் குடியார பயிலுங்க. யார் 2 பேர் குடியார பயிலுங்க? கதைக்கு சொல்றேன். கதைக்கு நீ டின்னா குடிச்சா நான் ட்ரம்மா குடிப்பேன். சரி நண்பா, அப்படி இருந்துட்டாலும் இன்னைக்கு நம்ம எங்கே போகணும்? பிச்சை எடுக்க போகணும். முச்சந்தி ரோட்டுக்கு. அதை செய்ய இவ கூட சேர்ந்ததுக்கு அந்த ஒரு வேலை தான் செய்யல. சரி, அந்த வேலையை செஞ்சிருவோம். நண்பா, மாடு பிடிக்க போறோம்ல? மாடு பிடிக்க போகணும். மாடு பிடிக்க போனா என்னடா வேணும்? மாடு பிடிக்க போனா கை வேணும். கையா? எப்படி அரிய சோறா திங்கிறாங்க? அதுவும் கை எப்படி பிடிச்சி காட்டாங்க பாருங்களேன். எங்கே பிடிச்சி காட்ட வரட்டேன். மாடு பிடிக்க போனோம்னா கை வேணும். மாடு பிடிக்க வேணா கை வேணும். நல்லா பிடிப்ப. சரி நண்பா, மாடு பிடிக்க போனா எப்படி போவோம்? மாடு பிடிக்க போனா காலில் நடந்து போவோம். கிட்ட வாவே. இந்த துணி நல்லா இருக்கியா? இல்ல அழகா இருக்கீங்க. இங்க வாயா. அட இங்க வாயா, நல்லா இருக்கியா துணி? போத்தீசில எடுத்து போத்தீசில இங்க எடுத்த போத்தீசில எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 10 வருஷம் இருக்கு. 1 வாரம் ஆச்சு. என்னங்க 1 வாரம்? இந்த எப்பவே பப்புன்னு அரங்கேற்றம் பண்ணானோ அன்னைக்கு தைச்ச துணி அதான் இப்போ வரைக்கும் 6 வருஷம். 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷமா போட்டு அழைக்கிறானா? ராசி பெருக்கல. ஒரு நாளாவது துவைச்சு தோச்ச அழுக்கு பீரும் மேடம். நோந்தி பார்த்தா ஏய், ராசி பீரும் தோச்சு. ராசி போயிரும். கிட்ட அண்ணன் டான்ஸ் கரப்பில் தான் மூக்க பிடிச்சிட்டு கிடக்குதுடா. எங்க நான் போய் டேய் டேய் டேய், அதையும் விட்டா போதுமுடா. டான்ஸுக்கார அப்படி சொன்னா டான்ஸ்கார பிள்ளைன்னு சொல்லிட்டா போதுமியா? அந்த பிள்ளை மூக்க பிடிக்கல. சரி, அதுல சட்டி போட்டு. டேய் ஐயோ, ஹோய் மாடு போல் புடியா. உனக்கு கால் சேர்த்துட்டேன். நம்பா அந்த பாரு, மாடு பிடிக்க போகணும். நம்ம மாடு பிடிக்க போனா கல்லு சாராய கஞ்சா போதையில போலீஸ் இருக்குதான்னு பாருவாங்க. இல்ல இல்ல போதையில போனோம். இல்ல எங்கெங்கயோ சாராயம் விற்கிறாங்க. இந்த கள்ளக்குறிச்சி கண்ணுக்குட்டி சாராயம் மாதிரி நம்ம பக்கம் யாராவது வாங்கி கொடுத்து ஒன்னே கொண்டு விட்டா போதும், ஒரு 10 லட்சம் வாங்கிடும்டா. ஏய் வாடா, செத்து போடா. ப்ளீஸ்ரா வாடா. டைசன் செத்து போடா. டைசன் செத்து போடா. 10 லட்சம்டா. வாடா 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 வாடா. 10 லட்சத்துக்கு 10 லட்சம்டா. சாப்பிடா சாப்பிடா சாப்பிடா. ஏய் ஒரு டைம் சாப்பிடா. ஒரு நாள் செத்து நண்பா. ஒரே ஒரு நாள்ரா. ஒரு 10 லட்சம் பணத்துக்காக 10 வருஷமா பழகுன. 10 வருஷம் இல்ல 23 வருஷமா பழகுன. 23 வருஷம் இந்த நண்பனை விட்டுட்டு நண்பா செத்துரு நண்பா. நான் குடிச்சாலும் குடிப்பேன். சரி, நான் என்னைக்கு ஒன்னே விட்டுட்டு குடிச்சிருக்கிறேன். ஆமா, உனக்கு முதல்ல ஊத்தி கொடுத்துட்டு நான் குடிப்பேன். நல்ல மனுஷன். எப்படி நண்பா? நம்பர் ஏம்மா பெரியா எங்க வர? அது சாணி போட போதியா? டேய் வீட்டு வாசல்ல 4 மணிக்கு. அதுக்குள்ள மணி ஆயிடுச்சா என்ன? ஆமா நண்பா. நண்பா அப்படி இருந்துட்டாலும் நம்ம எப்படி போகணும்னு சொல்லணுமா இல்லையா? எப்படி போகணும் சொல்லிடுவோமா? அடடா ஆண்மரத்து கல் கொடுச்சு, ஆண்மரத்து கல் கொடுச்சு. என்னடா அது இப்படி வித்தியாசமான சத்தம்? ஒரு 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 என்ன சத்தம்? ஒரு ஆர்வா சித்தி ஆச்சுட்டான்னு நினைக்கிறேன். சித்தி ஆச்சு. இல்ல இல்ல இதுக்கு தான் ஒரே ஒரு காரணம், பக்கத்துல போடாதீங்களா எதுவும் பேச முடியலன்னு சொன்னா கேட்கறான் ஒத்து பைய. சரி, நல்ல அடடா ஆண்மரத்து கல் கொடுச்சு, ஆண்மரத்து கல் கொடுச்சு.
எனக்கு அதிபோதே ஆகுதடா. ஆண்மரத்துகள் கொடுச்சு ஆண்மரத்துகள் கொடுச்சு சேதுபதி உனக்கு அதிபோதே ஆகுதடா. அடடா பெண் மரத்துக்கள் கொடுச்சு பெண் மரத்துக்கள் கொடுச்சு எனக்கு பெரும்போதே ஆகுதடா. அட உனக்கு பொம்பளை மரத்துக்கள் கொடுச்சு என்ன சொன்ன பெண்ணு மறந்தேன். என்ன சொன்ன ரெண்டுமே ஒண்ணுதான்டா. டேய் இல்ல என்ன சொன்ன கிட்ட வந்து சொல்லு. பொம்பளை மரம். நீ பாடு. அடடா பெண் மரத்துக்கள் கொடுச்சு பெண் மரத்துக்கள் கொடுச்சு எனக்கு பெரும்போதே ஆகுதடா. அட நீ பொம்பளை மரத்துக்கு சரி பாடு பாடு. அரே அப்படியே பாடுறா நீ. அட நீ பெண் மரத்தை கல் கொடுச்சு பொம்பளை மரத்தை கல் கொடுச்சு உனக்கு பெரும்போதே ஆகுதடா. அடனா கஞ்சா குடி போதையில கள்ளச்சாராய போதையில அந்த காளையத்தான் சேதுபதி அடக்க போரே. நீ கஞ்சா குடி போதையில கல்லு சாராய போதையில அந்த மாடு முட்டி சாவ போற. இவனே போதும்டா. அன்பா கிட்ட வானன்பா. எதிரியா வந்தான்டா. இல்ல உன்னை கட்டி பிடிச்சு பாசம் கொஞ்சம் நம்மள இருக்கு. கட்டி பிடிக்க. இல்ல கிட்ட வானன்பா. இங்க உடைஞ்சிரா. ஆமா. அந்த துணியில ஏதோ கிழிஞ்சிருக்கா தச்சு விடுறீங்க வாவே. இங்க வாவே கிட்ட வா. வேண்டாம். ஐயோ. ஏண்டா சாவ சொல்றேன் சாவ சொல்றேன் மாடுமுட்டி சாவ சொல்றேன். ஏண்டா நான் செத்து போயிட்டா உன் பொண்டாட்டி எனக்கு பாத்துடா. அதை செய்டா. அதுக்கு தாண்டா ரெடியா இருக்காங்க. டேய் நீ நீ எனக்கு என்ன மரடா இங்க சொல்லுவா. எனக்கு மச்ச மச்சான் என் பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும்? பிறந்த அக்கா. இப்போ என்னவோ கேட்டி என்ன கேட்ட? பாதுகாப்பா இருப்பேன். என்ன ஏண்டா ஏண்டா என்னடா கேக்குற? பாதுகாப்பு. என்ன கேக்குறீங்க வா. அண்ணன் வேற ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்காரு. வளையல்ல உங்க அக்கா பாக்கணும் விளக்கமாத்தா கொட்டி அடிக்கணும். அடிச்சிரு. இப்ப விளக்கமாத்தான் அடி வாங்கணும். கட் பண்ணிரு. கட்டிங் வாங்கி தரேன். கட்டிங் வாங்கி தரியா? அவருக்கு அண்ணனுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லையா? அது தெரியும் தெரியல. சரி உனக்கு கட்டிங் சொல்லிடாத. என்ன கட்டிங் தாரியா? ஊர் உலகமே பார்த்துட்டு இருக்காங்கடா. அதாவது சரி அப்படி இருந்துட்டாலும் நம்ம எப்படி போகணும் சொல்லுமா இல்லையா? எப்படி அடடா அன்மரத்து சண்டாளா கல்கொடுச்சு 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 அதிபோது எனக்கு ஆகுறாடா. அட அன்மரத்து சண்டாளா கல்கொடுச்சு கல்கொடுச்சு அதிபோது சேதுபதி ஆகுறடா. எனக்கு ஆகுதாடா. சேதுபதி கல்கொடுச்சு 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 உனக்கு ஆகுறடா. ஏண்டா என்ன ஒண்ணு கால உள்ள உள்ள உள்ளுக்கு உள்ளுக்க அது ஏதோ வேற மாதிரி சொன்ன. என்ன சொன்ன? என்ன சொன்ன? டேய் உள்ளுக்க விடுறேன். உள்ளுக்கே அப்படி காலை விடாத. சரி என்ன மாதிரி கை. டேய் கையை விடணுமா? எங்கடா கையை விடணும்? இல்லப்பா கை இப்படி சேர்த்து வரும்போது டான்ஸ்கார இப்படி விட்டு நகர மாட்டேன்ட்டேன். ஐயோ அதுவும் சத்தியமா அக்கா பல இது வெளில வருது பாரு. சித்தி எனக்கு ஆகுதாடா. கரெக்டா இருக்கு. என்ன இடைவெளி முட்டு தூரம் இருக்கா? எதுக்கு அப்படியே நிக்க? டேய் வாங்குற சம்பளத்துக்கு அதிகமா அடிக்கிறடா. வா அவன் சேர்த்து தர மாட்டான். வா யாரையும் சேர்த்துக்கலாம் விட மாட்டான். வா தெரியும் காலைல 50 ரூபாதே. என்னது 50 தானே? அடடா கஞ்சா குடி சண்டாள போற போலீஸா கஞ்சா குடிக்கும் போலீஸ் வருதான். இப்ப யாரா திரும்பி பாத்தீங்கன்னா எல்லாம் லூசு. சொன்ன லூசு. அது என்னடா அந்த ஏப்ரல் ஃபூல் சொன்ன மாதிரி சொல்ற? ஏப்ரல் ஃபூல். அடடா கஞ்சா குடி சண்டாள போதையில போதையில காலையத்தான் சேதுபதி அடக்க போறே. கஞ்சா குடி சண்டாள போதையில 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 காலையத்தான் அடக்க போறே.
வந்துட்டோம். அந்த உரங்காப்பட்டி தொல்லு தெரியுது. பொய் என்ன பொய்? இது என்ன ஒரு பிச்சங்காட்டு பட்டி. பிச்சைக்காட்டுப்பட்டி. அங்க ஒரு அந்த இதுதான் தெரியுது. என்ன தெரியுது? பிச்சைக்காட்டு தான் தெரியுதா? தொழுவு. தொழு என்ன தொழு தெரியுது? பிச்சங்காட்டு பட்டி தொழு. பிச்சைக்காட்டு பிள்ளைங்க தொழு இருக்கு. ஆமாம்மா. சரி தொழுவ தொழு தொழு காட்டுப்படி தொழு. டேய் இல்ல இல்ல அங்க தெரியுது நண்பா. இதோ உரங்கம்பேட்டை ஜல்லிக்கட்டுக்கு வந்து விட்டோம். ஆனா என்ன உனக்கு இருக்கிற வீரம் தான் எனக்கு இருக்கு. ஆமா. எப்படி நான் பிடிக்காத மாடா? ஐயோ நான் எத்தனை மாடு பிடிச்சிருக்கேன். எத்தனை மாடு கணக்கு இருக்குமா? பன்னாம்புல இருந்து இளமணத்துல ஒண்ணு, குமராவளியில ஒண்ணு, இன்னும் பல பக்கம் பிடிச்சிருக்கேன். சரி நான் பிடிக்காத மாடா? பன்னாம்புல இருந்து பின்னத்தூர் வரைக்கும் நான் எத்தனை மாடு? ஆமா. எல்லாம் கொம்பு இல்லாத மாடுதான் பிடிப்பேன். மோசமான பையன். ஐயோ தெரியுமே. என்னங்க கண்ணு தெரிஞ்சிட்டேன் கண்ணுத்துல தெரிஞ்சிட்டேன். அப்படி சொல்லு பாருங்க. தெரிஞ்சிட்டேன். இப்ப பாருப்ப திரும்ப. ஆமா திரும்ப இணைக்காதீங்க. சரி நண்பா, நம்பரு எனக்கு எவ்வளவு இருக்கு அதையோட அதிகம் தானே உனக்கு இருக்கு. ஏய் வித்தியை கொஞ்சம் சொல்லி கொடுத்ததுல நீ தானே. நான் மாட்ட புடிச்சறேன்டா. உருவி எடுத்துருவான்டா. என்ன பண்ற இப்ப? மாட்ட நல்லா உருவி போடுவே. ஓ ஐயோ அப்படிதான் ஒரு மாடு நிக்காது. அத்தி நல்லா உட்கார்றா. கடிச்சு புடுவேன். முரட்டு பிடிக்காரு. சரி நண்பா, ஒரே மாட்டை பிடிக்கிறேன். 1000 பொற்காசை வாங்குறேன். உனக்கா கருவை காட்டு தூர்ல காத்துக்கிட்டு இருக்கேன். போய் மாட்டை பிடிக்கிறேன். 1000 பொற்காசை வாங்குறேன். போயிட்டு வா நண்பா. மறந்துடாம கருவை காட்டு தூர்ல விளக்கம் வந்த கொண்டு இருக்கு. ஐயா மாடு பிடிக்க போறேன். சரி கை கொடுங்க. மாடு பிடிக்க போறியா? கை கொடுப்பா. என்ன திருட்டு மாடா? என்னடா மாடு பிடிக்க? மாடு இல்ல, நான் ஜல்லிக்கட்டு பிடிக்க போறேன். ஜல்லிக்கட்டு மாடா? மஞ்சு விரட்டு மாடு. வா வா கை கொடுங்க. வா வா. இது இளவட்டுக்கு வந்த மாதிரி. ஏய் நீ போற வந்துட்டா போச்சு வரலனா? வரேன்னா இந்த அந்த துண்டை கொடு. இது எதுக்கு துண்டு? தம்பி போறது போற. சரி வந்துட்டா துண்டை வாங்கிக்க. சரி வரலனா 8 16 வச்சு கும்பிடுவோம். 30 கும்பிட மறந்துட்டேன். எல்லாமே செய்வோம். எல்லாமே சரி பரவாயில்ல. இந்த வச்சு போ போ. மாடு கொடு. மாடு பிடிக்க போறேன். மாடு பிடி. கை தட்டுப்பா. மாடு பிடிக்க போறேன். அட மாடு பிடி சண்டால பீரடா. அட மயிலகாரே சேவச்சு. அட மாடு பிடி வீரடா. மாடு அங்க நிக்கிற இங்க இருக்கடா வர்ற. இல்லப்பா ஒரு ஆர்வம் போடா. மயிலகாரே அடடா சுரடா. கொம்ப உடிச்செஞ்சிட்டு வந்துட்டானே. இந்த மாடு முட்டை வருது. மாடு முட்டை வந்துச்சா கொம்ப நீ பிடிச்சியாடா? இந்த மாடு நம்மளால பிடிக்க முடியாது. இந்த மாடு என்ன முட்டை வருது. அதுவும் இல்லாம இந்த மாட்டு கொம்பு இருக்குது. இந்த மாட்டை நம்மளால பிடிக்க முடியாது. மாடெல்லாம் பிடிக்க மாட்டேன். இதே இந்த மாட்டுக்கு கொம்பு இல்லைன்னு வச்சுக்க கப்புன்னு முடிச்சு கூப்பிட்டு. அது மைக்குடா. மைக்கா? ஆமா அது வேற. சரி நம்மளால பிடிக்க முடியல. ஏன்னா என் நண்பே இருக்கான்ல. நண்பா சேதுபதி. நண்பா சேதுபதி மாட்டை பிடிச்சியா? மாட்டை பிடிச்சிட்டானா ஏதோ கண்ணுக்குட்டியை பிடிக்கணும் போய் அவனை பிடிச்சிட்டு இருக்க. எதுக்கு? டேய் கோழி குஞ்சு வச்சிருக்கிற. கோழி குஞ்சு வச்சிருக்கியா? நீனு குஞ்சு பிடிக்கத்தான் அலையிற. நீ நல்லா உட்கார்னா நான் சத்தியமா கடிச்சு விடுவேன். டேய் அம்பா மாடு பிடிக்க போனேன். மாடு என்னமோ முட்டை வருதுடா. மாடு முட்டை வருது. கால் கட்டி சட்டி மாலை எடுத்துட்டு போனியா இல்லையா? விளக்கெண்ணெய் கொண்டு போனியா இல்லையா? எல்லாமே எதுக்கு? பால் கறக்க. பால் கறக்கவா? மாடு முட்டை வந்துச்சு. சரி இதே எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு மாடு கட்டி வச்சிருக்கிறேன். எனக்கு தெரியும் சொல்லு. எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு மாடு கட்டி சைடுல இருக்க வீடு. சைடுல இருக்க வீட்டுல தானே மாடு இருக்கு. அது பெருங்கொண்ட மாடு. ஐயா அது இல்ல. எங்க வீட்டுக்கு பின்னாடி மாடு கட்டி வச்சிருக்கல. சரி இதே அந்த மாடா இருந்துச்சுன்னு வச்சுக்க. அடியில தண்ணியை தெளிச்சு விளக்கணைய போட்டு உருவுனா வெள்ளை வெள்ளையா வரும். அது என்னடா வெள்ளை வெள்ளையா வரும்? பசு மாடு பால் வரும். பால் வரும். இந்த மாடுக்கு கொம்பு இருக்குது. சரி முன்னாடி மாதிரி மாடு கொம்பு வச்ச மாடு பிடிக்க முடியலப்பா. ஆமாப்பா. குளிர் காய்ச்சல் வந்துருது. சரி கொரோனா வந்துருது. சன்னி பிடிச்சுக்குது. என்ன பிடிச்சுக்குது? எனக்கு சன்னி. மிருதங்கா இருக்கு. டேய் சுப்பிரமணிய வீட்டு பக்கத்துல அவர் வீடு. அதனால நம்ம என்னால மாட்டை பிடிக்க முடியல. நம்ம ரெண்டு சேர்ந்து போவோம். நம்ம ரெண்டு போவோம்.
நல்ல யோசனை மட்டும் கொடு. மாட்டை பிடிச்சனே சரியா? புறாம பிடிச்சிரும். பிடிச்சனே பிடிச்சிரும். அட மாடுபுடி வீரனாடா, அடடா வீரனாடா, வீரனடா வீரனாடா, மயிலக்காடு, அடடா வீரனாடா, மாடுபுடி சண்டால மயிலக்காடு வீரனடா. ஏன்டா டேய், என்னடா கபடி ஆடி? நம்ம எதுக்கு போறப்ப என்ன பண்ண நீ இப்போ? நம்ம கபடி விளையாட போற மாதிரி தானே போறோம். இந்த விளையாட வரப்ப வாடா வாடா கூட்டம்லாம் வர மாட்டேன்ட்டேன், போதை போட்டு படுத்துக்கிட்டேன். சரி போயிருவோமா? அட மாட்டு போட்டு சண்டால வீரனடா. வீசுறா துப்பு வீசுறா. போடுறா போடுறா போடுறா. புறா இருக்கு. புறா சிரிக்காம புறா. டேய் டேய். ஏய் ராஜாப்பா என் நண்பனை நாய் கடிச்சிருச்சு. டேய் நாய் கடிச்சா? மாடு முட்டிக்கிறா. மாடு முட்டிருது. ஐயோ ஐயோ. அம்பா நண்பா, நான் மாடு முட்டிருச்சு நாய் கடிச்சிச்சுன்னு போய் சொல்றேன். டேய் என்னடா ஆச்சு இளமையின? என்ன கழுதை வந்துட்டு போச்சா? இல்ல எனக்கு மாடு முட்டி சாவறத இவன் பண்றதுல செத்து போயிரும் போலீங்க. டேய் நண்பா, சொன்னடா நண்பா, 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 நம்ம ரெண்டு பேரும் எப்பேற்பட்ட வீரங்க. அப்படி இருந்துட்டாலும் இந்த இடத்துல மாடுதான் முட்டை வருதுன்னு தெரியுது இல்ல? ஆமா. மயிரை புடுங்க மாடு பிடிக்க போன அதை கேள்றா. நண்பா கிட்ட வாவே, கிட்ட வா நண்பா. நத்த வருதா கொட்டாமட்டி வருதாடா? கட்டுறா கட்டுறா. நண்பா, நண்பா, சின்ன வயசுல நீ நானும் அத்துக்கு மீன் பிடிக்க போறாலும் ஒன்னா தானே போவோம். ஒன்னா பாவா. சிலம்பாட்ட அடப்பினாலும் ஒன்னா தானே போவோம். ஒன்னா பாவா. மாடு பிடிக்க போறாலும் ஒன்னா தானே போவோம். ஒன்னா பாவா. இன்னைக்கு நான் மட்டும் மாடு விட்டி சாக போறேன், நீ மட்டும் இருந்து என்னடா போற? செத்துடா. போ கூட போடா. நண்பா என்னை விட்டு நீ இருக்க மாட்டே நண்பா, செத்துரு நண்பா, செத்துரு நண்பா, நண்பா தொண்டையில் நண்பா, தொண்டையில் கேட்ஸ் கேட்ஸ் செக்ஸ் மாத்திரை சாப்பிடு. அதான் விக்ஸி விக்ஸி மாத்திரை. எப்பா விக்ஸி மாத்திரை. நண்பா நண்பா, அதை நம்ம டீ கடையில் வாழ போய் டீ குடிச்சிட்டு வரோம்னு சாவ கூப்பிட்றோம் ஐயா. ஆனா வரமே ஐயோ அடடே அதுக்கு போய் என் தலைமை புளிக்குழம்பு இருக்கா. அம்பா நண்பா சேர்ந்து வாழலாம், சேர்ந்து சாக முடியாது நண்பா. ஏன் நண்பா? அப்புறம் உயிர் நண்பனுக்கு வயிற்று கொடுக்க சொல்றீங்க? நீ எப்படா சாவ? நான் செத்த நண்பா நான் போறேன். அன்பா நண்பா, நண்பா சொல்ல முடியாம அழுகுறானே. ஐயா நண்பா, ஐயோ அழுக விடாதடா பாவத்தை. நண்பா வண்டி பெட்ரோல் உள்ள அடத்துது. நண்பா நண்பா மாடு முட்டி வரும். ஐயோ நத்த வருது. ஐயோ நத்த வருது. எங்கடா வருது? எங்கடா பாக்குற? எங்கடா வருது? அப்பா சிவப்பு கலரா ரத்தம் வருதுப்பா. ஆமா சிவப்பு தான் வரும். அப்புறம் என்ன கலராடா வரும் ரத்தம்? அம்பா நண்பா, நண்பா அப்படி இருந்துட்டாலும் எவ்வளவு இடங்களுக்கு மாடு பிடிக்க போயிருக்கோம். ஆமா, இந்த இடத்துல மாடு விட்டுறதுக்கு காரணம் என்ன? என்ன? அதிகமான போதை, கஞ்சா போதையும் கள்ள சாராயம் குடிச்சனாண்டியும் புத்தி மட்டுப்பட்டு மாடு எந்த பக்கம் வருதுன்னு கிடைக்க முடியாம இன்னைக்கு மாட்டை குத்துப்பட்டு இன்னைக்கு சாக போறேன். ஐயோ நண்பா, நண்பா சாகுறதுக்கு முன்னாடி இந்த சேதுபதி எப்படி வாழ்ந்தவன், எப்படி வளர்ந்தவன் தெரியுமா நண்பா? நண்பா வீராதி வீரனையா, வீரத்திலே மன்னனையா, விதி ஒண்ணு வந்ததையா, இந்த சேதுவாதி வீழ்ந்தேனையா,
இந்த சேதுபதி வீழ்ந்தேனையா வீராதி வீரனையா வீரத்திலே மன்னனையா வீராதி வீரனையா வீரத்திலே மன்னனையா விதி ஒண்ணு வந்ததையா இந்த சேதுபதி வீழ்ந்தேனையா இந்த சேதுபதி வீழ்ந்தேனையா உறங்காவட்டி வந்து நானும் உசுரவிட போறேன் மாடு ஓடி வீரனிப்போ மண்மேலே சாய்ந்தேனே தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே தனதன்னே நன்னே தன்னே நன்னே நானே நன்றே தானே நன்னே தானே தனே நானே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே எனக்காக வாச்சவளே கண்ணே செம்பாய் ஆசாசையா காதல் கல்யாணம் பண்ணவே இன்னைக்கு உனக்கு அனாதையா விட்டுட்டு போறேன் ஐயோ கண்ணே புருஷன் இல்லாத வீடு எப்படி இருக்கும் கண்டவெல்லாம் நான் வட்டான்னு கேட்பானே பிள்ளையே இல்லாத எனக்கு பிள்ளையா பிறந்த மகனை விட்டுட்டு போறேன் ஐயோ மகனே எனக்காக வாச்சவளே கேபுசுரா வந்தவளே எனக்காக வாச்சவளே கேபுசுரா வந்தவளே கேபுசுரும் போகுதடி ரத்தினத்தை தேடுறண்டி ரத்தினத்தை தேடுறண்டி அவ பொட்டுங்கப்பா பூங்கப்பா அத்தனையும் போச்சு என் தங்கத்தோட தாடி இப்போ அறுக்குணல ஆச்சு அவ பொட்டுங்கப்பா பூங்கப்பா அத்தனையும் போச்சு என் தங்கத்தோட தாடி இப்போ அறுக்குணல ஆச்சு நன்றே நன்றே தானே நன்றே 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 தானே தனே நானே நன்றே தானே நன்றே தானே நன்றே நானே பழகாடும் காத்திருந்து மகனே வெள்ளச்சாமி பிள்ளையதாக எங்களுக்கு பிள்ளையாக வளர்ந்து 5 வயசு அறியா பருவம் உன்னை அனாதைய தவிக்க விட்டு பொருள் மகனே மகனே வெள்ளச்சாமி பழகாடும் காத்திருந்து பாலகனே ஒன்ன கண்டு பழகாடும் காத்திருந்து பாலகனே ஒன்ன கண்டு பவுனத்தான் நான் தோழச்சு நான் பரலோகம் போகிறேனே உன்னை விட்டு பரலோகம் போகிறேனே அவன் அப்பா எங்க கேட்டிடுவான் ஆசையத்தா வளர்த்திடுவான் அப்பா இல்லா குறைய தீர்த்து அரவணப்பா வளர்த்திடுங்க நன்றே நன்றே தானே நன்றே 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 தானே இதானே நன்றே தானே நன்றே தானே நன்றே நானே கண்கள் ரெண்டும் சோறுதாடா நண்பா ஐயோ என் கடைசி நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன் நண்பா நண்பா கண்கள் ரெண்டும் சோறுதாடா கால்கள் ரெண்டும் நோகுதாடா கண்கள் ரெண்டும் சோறுதாடா கால்கள் ரெண்டும் நோகுதாடா கண்ணீரும் பெருகுதடா நண்பா தாகந்தா எடுக்குதடா எனக்கு தாகந்தா எடுக்குதடா ஐயோ அப்பா குடிக்காதீங்க குடிச்சு உசுர இழக்காதீங்க போன உசுறு திரும்பாதுங்க புத்தி கண்டு உழைச்சுக்கங்க ஐயோ அப்பா குடிக்காதீங்க குடிச்சு உசுர இழக்காதீங்க போன உசுறு திரும்பாதுங்க புத்தி கண்டு உழைச்சுக்கங்க நண்பா மாரடிக்க மட்டும் இல்ல இனிமேல் கள்ளச்சாராயம் குடிச்சு கஞ்சா குடிச்சு மாண்டு போற உயிர் நானே கடைசியா இருக்கட்டும் நண்பா ஆமாடா இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை எல்லாத்துக்கும் நான் ஒரு பாடமா இருக்கட்டும் நண்பா இனிமேல் வர்ற யாரையும் கஞ்சா குடிக்க கூடாது கள்ளச்சாராயம் குடிக்க கூடாது கவலையே அதுல என்ன தீமை இருக்குன்னு நீ சொல்லி வள நண்பா அப்படி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு நண்பா கவலையே படாத நண்பா நம்ம மைய வெள்ளச்சாமிய உன் மைய வெள்ளச்சாமிய சீட்டாட்டம் பித்தலாட்டம் மாடு பிடிக்கிறது கஞ்சா குடிக்கிறது சாராயம் குடிக்கிறது இதுலெல்லாம் வளர்க்காம சிறந்த மாடுபிடி வீரனாகவும் ஒயிலாட்ட ஆட்டக்காரர் ஆக்குவே சத்தியம் நண்பா 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 உயிர் போக போகுது நண்பா நண்பா நண்பா
செத்துட்டேன். செத்து போயிட்டேன். செத்துட்டானா? எதுக்கு மாடு ஏன்டா பிடிக்க போகணும், நண்பனா முட்டை போட்டு இருக்கிறது செத்துட்டான். எதுக்கு மாடு பிடிக்க போகணும், முட்டை போட்டு சாவணும்? ஏய் பரிசு வாங்கணும்ல. பரிசு வாங்கணுமா? ம். பரிசு மாடு முட்டை வருது. ஆ. இதோ என் நண்பனே போயிட்டேன். ஆ. நானும் போய் உள்ள போறேன். உள்ள போறியா இல்ல அவனோட போறியா? அவனோட போக முடியாது. அதனால ஏதோ என் நண்பன் தெரிவித்த பிராரம் நேரா அவன் பொண்டாட்டி வந்து எங்கடா என் புருஷனை கேட்டா என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்ன சொல்லுவ? கவலைப்படாத செம்பாயி, ம். உன் புருஷன் செத்து போயிட்டு இனிமேல் நான் தான் உனக்கு புருஷன் சொல்லுவேன். சூப்பர்ரா, குடும்பம் நல்லா வாழும். அவன் மையன் வெள்ளச்சாமி இருக்கான்ல, இந்த மூட்டு உண்டு. ஆமா. அவன் வந்து எங்கடா எங்க அப்பேன்னு சொல்லி கேட்டா, ஆ. டேய் உங்க அப்பே ஓடி போயிட்டியா, ஆ. இனிமேல் நான் தானே உனக்கு அப்பேன்னு சொல்லுவேன். நல்ல மனுஷன். உன்னை மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் போ. போயிட்டு வரவா. நீங்கள் கண்ணுகளித்த நாடகம் இனிமேல் தான் ஆரம்பம். எந்திரிச்சு உட்காருங்க. தூக்குற ஆள் எந்திரிச்சு உட்காரு.